இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட நம்மை ஒன்றாய் இணைத்து ஒரு மனதோடு இந்த இடத்துல இணைத்து பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பி இந்த பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாள்ல கூட நேத்து நம்ம பார்த்த அந்த கண்டினியூஷன் தான். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று பல காரியங்களை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு நம்ம பொக்கிஷமாய் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், ஏக்கங்கள், ஓட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிச்சு சில வசனங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஹார்ட் அந்த வசனங்களை தியானிக்கும் போதே நம்ம கிட்ட இன்னும் எதுலலாம் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம ட்ரெஷரா பார்க்கல அவரை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப பவுல் எழுதுறாரு, அவரு ஆண்டவரை தெரியும், அவரை கண்டுபிடிச்சிட்டாரு, ஆண்டவர் அவர் கூட இடைப்படுறாரு, ஊழியம் செய்யறாரு, எல்லாமே இருக்கு. ஆனா கூட அவரை அறிகிற அறிவுல நான் ஒவ்வொரு நாளும் அந்த மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அவரை அறிகிற அறிவு எனக்கு வேணும், நான் அதுல வளரணும், இதுதான் எனக்கு லாபம், மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டமாய் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஹார்ட் அவரை மட்டும் ட்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பவுலுக்கு. அதனால அவர் அறிகிற அறிவு எனக்கு இதுல வளர வளர எனக்கு மற்றதெல்லாம் எனக்கு என்னதுதான் நஷ்டம். இதுல நான் வளர்ந்தா போதும், அவர் அறிகிற அறிவுல நான் வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி முழுமையுமாய் அவருடைய இருதயம் தேவனை, கிறிஸ்துவை அங்க பொக்கிஷமாய் பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவை பொக்கிஷமா பார்க்குதோ அவங்க உலகத்துல இருக்கிற காரியங்கள்ல அவங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வர்த், அவங்களுடைய ஐடென்டிட்டி, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் அறிய 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 அந்த காரியங்கள் எல்லாம் அவங்கள விட்டு அப்படியே அகன்று போகும். நம்ம இருதயம் எதை விரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா கிறிஸ்துவை, அவரை அறிகிற அறிவுல, நம்மளுடைய உறவுகள்லையோ, நம்முடைய வெற்றி, இன்னும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், இதுலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் போகாம நம்ம இருதயம் எதை அதிகமா விரும்ப ஆரம்பிக்கும்னா அவரை அறிகிற அந்த அறிவுக்கு நேராய் நம்ம இருதயம் அந்த இடத்துக்கு நம்ம வாஞ்சிக்க ஆரம்பிப்போம். இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனை, அது அப்படி, இது இப்படி, இது இந்த ஃபுல்லா டோட்டலா இந்த வேர்ல்ட்லி ரெல்ம்லயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தது மாறி அவரை பொக்கிஷமா பார்த்து அவரை பெருசா பார்த்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். எதெல்லாம் அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா நமக்குள்ள எழும்புதோ அதெல்லாம் ஈஸியா நம்ம என்ன செஞ்சிருவோம், உதறி தள்ளிடுவோம். இப்ப இன்னைக்கு நம்மளால எதை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம எதெல்லாம் உதறி தள்ளாம இருக்கிறோமோ அங்கதான் நம்ம ஹார்ட் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வேல்யூவை மத்தவங்கள்ட்ட நம்ம நிரூபிக்கணும், நம்முடைய செல்வத்தை நம்ம பெருகி இதனால நான் தான் பெரிய ஆளுன்னு நான் காட்டணும், இதனால தேவன் என்னை நேசிக்கிறாரு, இது எல்லாம் தானாய் வரக்கூடியது. நமக்கு தேவை ஒண்ணு. அங்க அததான் மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவர் மாத்திரம் எனக்கு போதும்னு அவர் பாதபடியில வந்து உட்கார்ந்துட்டா. இன்னைக்கு நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எதை கேட்டுட்டு இருக்கிறோம்? எந்த சத்தத்தை தியானிச்சிட்டு இருக்கிறோம்? இது நம்முடைய வாழ்க்கைய மாற்றணும். நம்முடைய இருதயம் பொக்கிஷமாய் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு ஒரு தாட் வரும்போதே நீங்க அழகா அதை டிசைன் பண்ண முடியும். ஒரு பெருமையான எண்ணம், ஒரு மேட்டிமையான எண்ணம், ஒரு கசப்பான எண்ணம், இதெல்லாம் ஏன் வருது? பொறாமையான எண்ணம். அங்க நம்ம கிறிஸ்துவ நம்ம ட்ரெஷரா நம்ம பார்க்காததுதான் இதெல்லாம் காரணம். அதுக்கும் காரணம் என்னன்னா ஃபியர். ரூட் வந்து ஃபியர். அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, முதல் ஆதாம்ல விட்டு முதல் ஆதாம நம்ம இன்னும் களைந்து போடாமல் இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆடம எப்ப களைந்து போடுகிறோமோ, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அது என்ன செய்தான்? விடுதலை ஆக்குதான். இன்னைக்கு இதெல்லாம் இன்னும் விடுதலை ஆகாம இருக்கிறோம்னா நம்ம இன்னும் ஆவிக்குட்பட்டவர்களாய் கிறிஸ்துவை பொக்கிஷமாய் நம்ம பார்க்காததுதான். உலகத்துக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கிறோம். நம்மளால எழும்ப முடியல. நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடிச்சு உயர எழும்பணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் ஏசாயால பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த பாக்கியம். Those who wait upon the Lord. ஆனா நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? இந்த உலகத்துல உள்ள காரியங்களுக்கு இது இப்படி இருக்கு, இதுல ஒரு நன்மை வரணும், அதுல அப்படி ஒரு பிரச்சனை, இந்த காரியம் அப்படி, இந்த காரியம் இப்படி. நம்ம ஜெபிக்கலாம், தப்பில்ல. ஆனா அத குறிச்சு பாரமும் கவலையும் பயமும் நம்ம இருதயத்துல அதிகமா இருக்குமானால் நம்ம கிறிஸ்துவை இன்னும் அவரை பார்க்க வேண்டிய விதத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. அதே அதிகாரத்துல அங்க முந்தி நம்ம பார்க்கிறோம். அங்க பவுல் எழுதுறாரு 4வது வசனத்துல, 3வது வசனத்துல இருந்தே பார்க்கலாம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. அப்போ ஃப்ளஷ்ல நான் நம்பிக்கையா இல்ல, ஆவியில ஆராதனை செய்யறவங்க தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நம்ம தான் சர்க்கம்சைஸ்ட் பீப்புள். யாரா? மாம்சத்துல நம்பிக்கையாயிராமல். மாம்சம்னா உலகத்துல இருக்கிற பணம், செல்வம், அழகு, இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கோ, உலகத்துல இருக்கிற உறவுகள், அவர்களுடைய வார்த்தைகள், உலகத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வார்த்தைகளை வேல்யூ பண்ணி இதுல நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஸ்பிரிட் ஜீவனோட ஆவியோட அவருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற. அப்ப இன்னைக்கு யாருக்குள்ள நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? என்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இப்படி, நான் இவ்வளவு பேர் புகழ் பெற்றிருக்கிறேன், இது இல்ல. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ எதை குறிச்சு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்?
அது ரொம்ப நம்ம ஹார்ட்டை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நமக்கு நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் எதுவா இருந்தாலும் அது அப்பா தந்தது. ஆனா அதுல மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. அதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படி பெருமை பாராட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மாம்சத்துல நம்பிக்கையா இருக்கிறோம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். பவுல் சொல்றாரு. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். சொல்றாரு, நான் மாம்சத்துல எனக்கு என்னெல்லாம், நான் எப்படிப்பட்டவன்கிறத பவுல் அங்க வெளிப்படுத்துறாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அவர் பிறந்த 8வது நாள்ல நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்பப்படுத்தினவன். எல்லாரும் நான் சபையை துன்பப்படுத்தினேன்னு சொல்றாங்க. ஆனா நான் எதுக்காக துன்பப்படுத்தினேன்? பக்தி வைராக்கியத்தின்படி, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். என் மேல குற்றம் சுமத்தவே முடியாது. ஏன்னா நியாய பிரமாணத்தின் நீதியில நான் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ, இதெல்லாம் எனக்கு லாபமா இருந்துச்சு. நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனா இது எல்லாம் லாபமா இருந்ததெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். அதுல சொல்றாரு, பவுலுடைய வெளிப்பாடுகள்லாம் அது அவ்வளவு அற்புதமானது. ஆனா அவர் எழுதுறாரு இதுல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். அவர் தன்னை குறிச்சு அப்படி எண்ணவே இல்லை. எனக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள்லாம் பெருசு, நான் அடைஞ்சிட்டேன், முற்றும் தேறினவன் ஆயிட்டேன், அப்படியெல்லாம் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். இன்னைக்கு ஒருவேளை உலகத்துல இருக்கிறவங்களோட மற்ற மற்ற காரியங்களை கேட்கிறவங்களோட இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இதுல நான் முற்றும் தேறினவன் ஆயிட்டேன்னு நம்ம ஒரு நாளும் எண்ணக்கூடாதான். அப்போ இந்த அளவுக்கு அவர் ஹார்ட்ட எப்படி, எதை பொக்கிஷமா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பவுல் அழகா எழுதுறாரு. இந்த காலை வேளையில தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு எதெல்லாம் பொக்கிஷமா பார்த்துட்டு, எதையெல்லாம் நினைச்சு வீணான கவலை, அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் பொக்கிஷமாய் பார்க்கிறவன் நிச்சயம் ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் நிச்சயமா பெறுவான். அடுத்ததா கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்து கூட ஐ எம் டோட்டலி crucified with Christ.
இனி நான் அல்ல, இப்போ நாங்கிறது என்கிட்ட கிடையவே கிடையாது. அப்போ கிறிஸ்துதான் அவருடைய வாழ்க்கையின் மைய பகுதியா மாறுறத பார்க்கிறோம். அவர் எடுக்கிற முடிவுகள்ல, அவருடைய நோக்கங்கள்ல, அவருடைய லைஃப் ஸ்டைலா கிறிஸ்துவே மாறி இருக்கிறார். கிறிஸ்துவாய் அவர் தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு. இனி என்னுடைய எண்ணம், ஏக்கம், சிந்தனை, சொல், செயல் எல்லாம் கிறிஸ்துதான். இந்த அளவுக்கு அவரை பொக்கிஷமாக பவுல் பார்க்கிறாரு. அப்படி நம்ம ஹார்ட் வரும்போது, அவரை பொக்கிஷமா பார்த்து அவரையே நம்ம பெரிதாய் பார்க்கும்போது, நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அவருடைய கேரக்டரா நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்மளுடைய பிரையாரிட்டிஸ் எல்லாமே அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலதான் நம்ம டீல் பண்ணுவோம். மனிதர்களுடைய காரியங்கள், வார்த்தைகள், சூழ்நிலைகள் சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரு, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை தான் உண்டாயிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் பொக்கிஷமாய் அவரை பார்க்கும் பொழுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நேத்து ஆண்டவர் நம்மளுக்கு அழகா அந்த காரியங்களை காட்டி கொடுத்தாரு. எதெல்லாம் பொக்கிஷமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் நமக்கு பொக்கிஷம்னா, அவரை அறிகிற அறிவுலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும்னு வாஞ்சிப்போம். உலகத்துல மற்ற காரியங்களை குறிச்சு ஒருவேளை சில காரியங்களை நம்ம ஜெபித்தா கூட அதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அவர் ட்ரெஷரா இருக்கிறாரு, அவர் என்ன கூட இருக்கிறாரு, அவர் அதை செஞ்சு முடிப்பார்னு சொல்லி நம்ம உடனடியா நம்ம போக்கஸ் அவர் கிறிஸ்து மேல ஷிஃப்ட் ஆயிரும். இந்த இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம், நம்ம கிறிஸ்துவை ட்ரெஷரா பார்க்கிறோம். அடுத்ததா கொலோசையர் 3:2-3 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்குதான். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ மரித்த பொழுது நாமும் மரிச்சிட்டோம். அப்போ இனி இப்படிப்பட்ட இருதயம் கிறிஸ்துவை பொக்கிஷமாய் பார்த்து பூமியில இருக்கிறது இல்ல, மேலானவைகளை நம்ம நாடும் போது நம்ம earthly possessions, இந்த பூமிக்குரிய எந்த விதமான ஆசீர்வாதங்களோ இல்ல மனிதர்களுடைய புகழ்ச்சியோ மேன்மையோ இதுல நம்ம இருதயம் அட்டாச்சே ஆகாது. அவங்க புகழ்ந்தா கூட அதையும் நம்ம ஈஸியா நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இருதயம் அதுல சந்தோஷப்பட்டு அதையே தேடிட்டு இருக்காது. நீதிக்கு பிழைத்தவர்களாய் நம்ம மாற ஆரம்பிப்போம். நம்ம குறிச்சு மற்றவங்க புரிஞ்சு கொள்ளல, மற்றவங்க நம்மள தவறா நினைக்கிறாங்க, நம்மள பேசுறாங்க அப்படின்னா கூட அதை குறிச்சு கொஞ்சம் கூட இருதயம் அதை நினைக்காது. நம்ம அதை நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம திருப்தியுடையவர்களாய் நம்ம இருப்போம். நேத்து நம்ம பார்த்தோம், மோசே அங்க எகிப்துல ராஜ அரண்மனையில அவர் இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் நிந்தையை அனுபவிக்கும்படி, கிறிஸ்துவின் மூலம் வருகிற நிந்தையை அனுபவிக்கும்படி அவர் என்ன செய்யறாரு, அந்த பாடுகளை தெரிந்து கொள்ற அந்த அந்த பாதை அவர் தெரிந்து கொள்றாரு. அங்க பெரிய தீர்க்கதரிசியாய் ஒரு பெரிய தலைவராய் அவர் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 73 அதை குறிச்சுதான் நம்ம எப்படி எதை வேல்யூ பண்றோங்கிறத குறித்து அந்த தாவீது அழகா எழுதுற ஒரு காரியம். ஆசாப் எழுதினது சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு,
பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. அடுத்ததா சொல்றாரு, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. அதெல்லாம் இல்ல, என் ஃபிளஷ், என் ஹார்ட் இல்ல. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அவரே எனக்கு பங்கா இருக்கிறாரு. அவர்தான் என் இருதயத்தின் கண்மலையா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், என் சூழ்நிலை என்ன, என்ன குறித்ததான மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன, இன்னைக்கு நான் என்னைய எப்படி பார்க்கிறேன், இதெல்லாம் மாம்சம். அதெல்லாம் மாண்டு போகுது, அழிஞ்சு போகுது. அவரே எனக்கு என் இருதயத்தின் கண்மலையாய், என் பங்காய் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இருதயம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வொர்ஷிப் வந்து அவர் ஆராதிக்கிற ஆராதனை ஜாயில இருக்கும், சந்தோஷத்துல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை ஆராதிப்போம். நம்ம பாட்டு படிக்கணும், நம்ம துதிக்கணும், அப்பதான் அவர் நன்மை செய்வாரு. ஒரு டியூட்டியா அதை செய்ய மாட்டோம். மனதார அவரை ஆராதிப்போம். கிறிஸ்துவை நாம் ட்ரெஷரா பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய ஒரு டீப் சாட்டிஸ்பாக்சன் நமக்கு இருக்கும். சமாதானம், அவருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய சமாதானம் நம்ம இருதயத்துல ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். என்ன காரியம் நமக்கு எதிரடையான, நமக்கு ஏதோ ஒரு துன்பமான காரியம் வந்தா கூட நம்ம அதை குறிச்சு நம்ம இருதயம் கலங்காது. அவரே நமக்கு பாடலா, பலனா, நம் சந்தோஷத்தின் எண்ணங்களாய் அவர் மாறி இருப்பார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்குதா? இல்ல பூமிக்குரிய காரியங்கள்னால நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறோமா? அங்க யோவான் 15ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்ட்ட நிலைச்சிருக்கிறவன், என்ன மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறவன், அவனுக்கு அவனுடைய சிந்தை, அவனுடைய எல்லாம் எனக்குள்ள நிலைச்சிருக்கும் போது அவன் எப்படி இருப்பானா? மிகுந்த கனிகளை கொடுப்பானா. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, நம் இருதயத்தை குறிக்கிற காரியம். இன்னைக்கு அவரை எவ்வளவு தூரம் நம்ம வேல்யூ பண்றோம், ட்ரெஷரா பார்க்கிறோம், அதுலதான் நம்ம கனிகள் வெளிப்படும். அதுல நம்ம நிலைச்சிருக்கும் போதுதான் நம்ம கனிகள் வெளிப்படும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது, அவர் எப்படி எவ்வளவு தூரம் எல்லாரையும் நேசித்து அன்பு செலுத்தி அவர் மற்றவங்களை மன்னிக்கிறாரு. இத நம்ம தியானிக்க தியானிக்க நம்மளுடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். நமக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நமக்குள்ள நம்முடைய நேச்சரே மாற ஆரம்பிக்கும். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்கிற எண்ணம் அதிகமா பெருக பெருக நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்போம். அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எப்போ? அவரை நம்ம ட்ரெஷரா பார்க்கும்போது. அதனாலதான் நீதிமொழிகளை நம்ம ஏற்கனவே தியானித்த வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ நான் அததான் யோசிச்சேன் நேத்து, இந்த காரியத்தை குறிச்சு யோசிக்கும் போது, நம்ம புதுசா ஏதோ ஒரு பெட் ஒரு பெட் வாங்குறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அதை நம்ம பத்திரமா வைக்கணும், அது தூசி இல்லாம வைக்கணும்னா உடனே அதுக்கு ஏதோ ஒரு கவர் போடுறோம். ஏதாவது எப்படியாவது அது தூசி இல்லாம நம்ம அது ஃப்ரெஷ்ஷா, அது புதுசா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அவ்வளவு தூரம் உலகத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம அவ்வளவு பாதுகாக்கிறோம்.
நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நம்முடைய இருதயம். அதை எவ்வளவு தூரம் அவருடைய அன்புல, அவருடைய சிந்தனைகளினால, அவரையே நம்ம ட்ரெஷரா பார்த்து நம்மை, நம்முடைய இருதயத்தை அப்படி பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கு. அப்பதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த ஜீவன் மற்றவர்களை சுகப்படுத்தும், மற்றவர்களை விடுவிக்கும், மற்றவர்களும் அவரை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கை மாற 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 நம்மை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கை தானாக மாறும். என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஒரு அசைக்க முடியாத ஒரு சமாதானம். ஏன்னா இந்த ட்ரெஷரை யாராலும் எடுக்க முடியாது நம்ம கிட்ட இருந்து, கிறிஸ்துவாகிய இந்த பொக்கிஷத்தை. அப்போ அவரை ட்ரெஷரை பார்க்கும்போது நம்ம அவரையே நேசிப்போம், அவரையே பின்பற்றுவோம், அவருக்கு சந்தோஷமா நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அப்பா, நீங்க தான் எனக்கு ட்ரெஷர், நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்கன்னா நீங்க அதை நான் செய்வேன். அத சந்தோஷமா கீழ்ப்படிவோம். இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு, ஐயோ பொறாமைப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கசப்பா இருக்கக்கூடாது, நம்ம மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் தேவ அன்பை காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்மளால முடியாம நம்ம அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெயின் ஆயிட்டோம். காரணம் என்ன? பொக்கிஷமாய் அவரை பார்க்காததுனால. ஆனா இன்னைக்கு நம்ம ஆழமா உள்ள போக 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 கிறிஸ்துவே நமக்கு பொக்கிஷமாய் மாற 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 நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாய் மாறுது, சமாதானமாய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம லைஃப் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் மாற ஆரம்பிக்கும். ஒரு ஆழ்ந்த தேவ சமாதானம், ஒரு சந்தோஷம். உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மளை அசைக்க முடியாது. அதனாலதான் அங்க பவுல் சொல்றார் ரோமர் 8ல, உபத்திரவம், பசியோ, நாச மோசங்களோ, பட்டயமோ, இதெல்லாவற்றையும் விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்புல இருந்து என்னைய பிரிக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு என் கிறிஸ்துவினுடைய அன்பு. அடுத்ததா சொல்றேன், இவை எல்லாவற்றிலேயும், இதெல்லாம் வரலாம் ஒரு லிஸ்ட். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க வாசிங்க. ரோமர் 8 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இதெல்லாம் வரலாம், ஆனா அவருடைய அன்பை விட்டு நம்ம இதெல்லாம் பிரிக்க முடியாது. இது எல்லாத்துலயும் நம்ம முற்றிலும் எப்படிதான் இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இது எதுவும் நம்மள தோற்கடிக்க முடியாது. அதுல அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், எதுவும் உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நான் நிச்சயமா எனக்கு அதை சொல்ல முடியும். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஏன்னா பவுலுக்கு அந்த காலத்துல நேர்ந்த துன்பங்களை வைத்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தம் வந்த பாடுகள். அங்க ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்க நிச்சயமா நாங்க மரணம் அடைஞ்சிருவோம்னு ஒரு கட்டத்துல தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனாலும்
மரித்தோரை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேல நாங்க நம்பிக்கையா இருந்தோம். அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த அளவுக்கு மரணத்துக்கு பக்கத்துல போனா கூட அதையும் ஜெயித்து வந்துட்டாங்க. பவுல் அப்படிதான் எத்தனை சூழ்நிலைகள் அவர் மரணத்தை ஜெயித்து வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரில் அன்பு கூறுகிறவராலே அவர் முற்றிலும் அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் பெற்றிருக்கிறார். கல்லெறிஞ்சு கொன்னு போட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சு போறாங்க. அப்பொழுதும் அவர் ஜெயம் பெறாரு. ஏன்னா கிறிஸ்து அவருக்கு பொக்கிஷமா இருக்கிறாரு. அங்க விஷ பாம்பு, விரியன் பாம்பு அவர் கைய கடிச்சு கவ்விக்கிட்டு இருக்கு. அந்த விஷம் உள்ளேயே போகல. அங்க மிகப்பெரிய கப்பல் சேதம் வருது. அதுவும் அவரை சேதப்படுத்த முடியல. காரணம் என்னன்னா அவர் ஹார்ட் ஃபுல்லா அவரை மட்டும்தான் ட்ரெஷரா பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம ட்ரெஷர் எதுல இருக்கு அப்படிங்கிறதுலதான் நம்ம சந்தோஷமும் சமாதானமும் அடங்கி இருக்கு. இதெல்லாம் இருக்கலாம் உலகத்துல, இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். அவர் சொல்றாரு இது எல்லாத்துலயும் நம்ம அன்பு கூறுகிறவரால நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எந்த காரியங்களோ எந்த நஷ்டங்களோ நம்மள என்ன செய்ய முடியாது, அது நம்மை அசைக்கவே முடியாது. இப்படி அவரை பொக்கிஷமா பார்க்காதவங்களுக்கு தான் அவங்க 2 எஜமான்களை சேவித்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே அப்படி டிவைடடா இருக்கு. அது நிலையற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு. 2 டைரக்ஷன்ல, ஒண்ணு உலகத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க, தேவனையும் ப்ளீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனால என்ன ஆயிருது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலா ட்ரை ஆயிருது. அப்ப கிறிஸ்துவை நம்ம நடு மையமா வைக்கலனா எல்லாமே எல்லாமே நம்ம வாழ்க்கையில குளறுபடியாதான் அங்க மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க 2 கொரிந்தியர் 4:4 நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். The God of this world hath blinded the minds of them which believe not. அப்போ அந்த இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான வேல்யூவே தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற டெம்பரரியான ரியாலிட்டிஸை தான் அவங்க பெருசா பார்த்துட்டே இருப்பாங்க. அதை குறிச்சே பேசுவாங்க. நாங்க இப்படி ஜோம் பண்ணோம், இது நடந்துச்சு, அது நடந்தது. இதெல்லாம் சோல் பேபி, அதாவது பேபி சோல். உலகத்துல இருக்கிற காரியங்களை குறிச்சு இது நடந்தது, அது நடந்தது, இது அப்படி, அது இப்படி, இத நமக்கு நடந்த நன்மைகள், அவர் செஞ்ச நன்மைகளை நம்ம கண்டிப்பா சொல்லணும். நான் இல்லைன்னு சொல்லல. அதை குறிச்சே நம்ம எண்ணம் நினைக்குமானால், நம்ம எண்ணங்கள் இருக்குமானால், ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருதயம் இன்னும் குருடா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு காலகட்டம் என்ன ஆகும்னா, அவரை அந்த earthly possessions-க்காக தான் நம்ம தேடிட்டு இருந்தோம்னா, அது எல்லாம் கிடைச்சப்போ அவரை விட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துருவோம். அதை பெருசா தேடி போக போக அது நம்மளை ஈர்க்க ஆரம்பிச்சிரும். அது ஈர்க்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கை டோட்டலா அப்படியே விழுந்து போன வாழ்க்கையா மாறிடும். இன்னைக்கு கூட உலகத்துல அப்படிப்பட்ட காரியங்களை தான் பார்க்கிறோம். பேரு, புகழ், பணம், இதுக்காக கடவுளை தேடி போறவங்க, அது கிடைச்ச உடனே அதுக்கு மேல அவங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. தேவன் அவங்களுக்கு தேவையில்ல. இந்த உலகத்துல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நாங்க ஃபேமா இருக்கணும், நாங்க பணத்தை உடையவர்களா இருக்கணும், எல்லாரும் எங்களை பார்த்த உடனே எங்களை மேன்மை பாராட்டுகிறத இந்த உலகம் பார்க்கணும். இது மோட்டிவா இருக்கும்போது அவங்க விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்யறான்? குருடாக்கிட்டானாம். இப்படிப்பட்டவங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது. அததான் நம்ம அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில பார்க்கிறோம். மார்க் 4வது அதிகாரம் 19வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது என்ன, அதுக்கு முந்தின வசனம், உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அங்க ஃப்ரூட்ஃபுல்னஸே இருக்காது. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. அங்க அதாவது அவரை நம்ம எதுக்கு அவரை தேடுறோம்? அத நம்ம இருதயத்தை நாமே நம்மளை கேட்டு பார்க்கணும். இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதம் வேண்டான்னு நம்ம சொல்லல. ஆனா அதெல்லாம் நமக்கு தானாய் வரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. ஆனா அதுல மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோமா? அதை தந்தவரை மேன்மை பாராட்டுறோமா? நம்ம வார்த்தையை கேட்போம். ஆனா ஆவியில நம்ம எப்படி இருப்போம்? பலனற்றவர்களா இருப்போம். உலக கவலைகள், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாதபடி அது என்ன செய்து தடைப்படுகிற காரியமா இருக்கு. அங்க ஜாய் இருக்காது, அங்க பீஸ் இருக்காது, எந்தவித கனிகளும் இருக்காது. ஏசாயா 26:3 நம்ம பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த சமாதானத்தை அவனால என்ஜாய் பண்ணவே முடியாது. எப்போ நம்ம ஹார்ட் அவரை ட்ரெஷரா பாக்குதோ, அவர் மாத்திரம் போதும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு அவரை பெருசா பார்த்து, அவரை பொக்கிஷமா பார்த்து, அவரை குறித்த எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகளையே நம்ம தியானித்து கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு பூரண சமாதானத்தோட அவர் நம்மை காத்துக் கொள்கிறாராம். இப்போ நம்முடைய ட்ரெஷர் இது உலக பிரகாரமா இருக்கும்போது, அது பணமா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், மக்களுடைய வார்த்தைகளா இருக்கலாம், இதெல்லாம் குறிச்சு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்ம சமாதானம் அது உடைஞ்சு போகக்கூடிய காரியமா இருக்கு. பயமும் கவலையும் அதிகரிக்குது. நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் எப்பவும். ஏன்னா மணல் மேல கட்டப்பட்ட வீடாய் நம்ம இருக்கிறோம். கற்பாறையின் மேல் கட்டினவன், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு, அது என்ன புயல் அடிச்சாலும், காற்றடிச்சாலும், மழை பெஞ்சாலும் அது என்ன செய்யாதான்? அது அசையாது. அப்ப பொக்கிஷமாய் இன்றைக்கு நம்ம இருதயம் அவரை பார்க்கும் பொழுது நம்ம ஹார்ட் எதுக்கும் அசைய முடியாது. என்ன வேணாலும் வரட்டும், இது எல்லாத்துலயும் என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் ஜெயம் பெறுகிறவர்களாய்தான் இந்த பூமியில நான் இருக்கிறேன். இது எதுவும் என்னைய என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவரையும் அவர் வார்த்தைகளையும் நம்ம பெரிதாய் பார்க்க ஆரம்பிப்போம். அதை ட்ரெஷரா பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? 2 நாளா, நேத்தும் இன்னைக்கு உள்ளதையும் நீங்க கண்டிப்பா அடிக்கடி நீங்க தியானிச்சு பாருங்க. அடிக்கடி நீங்க அதை கேளுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க எதை ட்ரெஷரா பாக்குறீங்களோ அப்படித்தான் நீங்க இருப்பீங்க. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த உலகத்தின் காரியத்துக்காக அவரை தேடுறோமா? அப்படின்னா அது கிடைக்கும், நான் கிடைக்கலன்னு சொல்லல. ஆனா அதோட அவரை விட்டுட்டு போயிருவோம். திருப்பி ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட வருவோம். இப்படியே விழுந்து 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 எழுகிற ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனா அவரையே நம்ம ட்ரெஷரா பார்க்கும்போது இந்த உலகத்துக்குரியவைகளையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவரோடு கூட ஒன்றிணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷமும் சமாதானமும் நிறைஞ்ச வாழ்க்கை, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாம
ஈகோ இல்லாம, பயம் இல்லாம, கவலை இல்லாம, டிப்ரெஷன் இல்லாம ஒரு வாழ்ற வாழ்க்கைய தேவன் நமக்கு ஈவாய் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்மளை விட்டு போகணும். கிறிஸ்துவை மையமா வச்சிருக்கிறோம். அவர் நமக்கு பொக்கிஷமா மாறணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை குழப்பம் நிறைஞ்சதா, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையா, எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாம போயிரும். நித்திய ஜீவன் பரலோகம் இல்ல, நித்திய ஜீவன் அவரோடு இருந்து வாழ்கிற, அவரை அறிகிற அறிவு, அவரை நம்ம அறிகிறதும், நம்ம அவரை நம்மளால அவர் அறியப்படுறதும், அவரால நம்ம அறியப்படுறதும், இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம என்ஜாய் பண்ண முடியாம பூமியும், பூமிக்குரிய காரியங்களும், பூமிக்குரிய நன்மைகளும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இத மேன்மையா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு எதுவும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு என்னன்னு இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணும். ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிறார். இதெல்லாம் சாதாரணமா இதை யாரும் கேட்க முடியாது. எல்லாரும் ஈஸியா ஆசீர்வாதங்களை பேசும்போது அது அவங்களுக்கு இருதயத்துக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். ஆனா இந்த காரியங்கள் தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவ புத்திரர்களாய் எழும்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் அது விதைக்கப்படுது. சாதாரணமா அந்த பால் குடிக்கிற குழந்தைகளா இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தை இது உள்ள போகவே போகாது. அவங்களால இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற மேன்மைகளும் உயர்வுகளும் பேர் புகழ் இதுதான் பெருசா இருக்கும். இன்றைக்கு நம்ம ஹார்ட்டை அவர் பக்கம் திருப்புவோம். அவரை மாத்திரம் ட்ரெஷரா பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன், எனக்காக நீ எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் 100 மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு 100 மடங்கு தேவன் கொடுக்கிறார். அதனால அவரை ட்ரெஷரா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்க மூத்த குமாரன் கிட்ட சொன்னது, மகனே எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கு. உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், மறுபடியும் உயிர் தெழும்பி இருக்கிறான். காணாமல் போனான், காணப்பட்டான். ஆனா நீ எப்பவும் நீ என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது. இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம கூட ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். வானமும் பூமியும், பூமியில உள்ளவைகள் எல்லாம் அவருக்குரியது. வெள்ளியும் பொண்ணும் அவருக்குரியது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு பேக்கேஜா அவரே நமக்குள்ள வந்துட்டாருன்னா உலகத்தின் எந்த காரியங்கள்ல நமக்கு குறைவுகள் இருக்க முடியும்? அவரை இன்னைக்கு ட்ரெஷரா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை, கனம், மகிமை இது எல்லாம் நமக்கும் தேவன் தருகிற ஒரு காரியம். ஆனா நம்ம இதை தேடி ஓடாம அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், இத நம்ம ஆழமா தியானிக்க 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 நம்ம அவராய் மாறுகிறோம். கிறிஸ்துவாய் நாம் மாறுகிறோம். அதுதான் மேன்மை. அவர் அறிகிற அறிவுதான் மேன்மை. மற்றதெல்லாம் நஷ்டம். அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், என் குடும்பம் அப்படி, என் குடும்ப பேர் அப்படி, புகழ் அப்படி, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பா இருக்கிறார்.
அப்படிங்கிற எண்ணங்கள்ல நம்ம ஆழமா ரூட் ஆகும். நிச்சயமா இதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய அன்பை பாருங்க. உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறவர், நம்ம எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறவர் ஒருவர், நம்மளுடைய எண்ணங்களை ஆழமாய் அறிந்திருக்கிறவர். நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருந்து நம்ம கவலைப்பட்டோம், அழுதோம், இது எல்லாம் அவருக்கு தெரியும். நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னதாகவே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னைய பார்த்துட்டேன். அங்க வரவே இல்லை, நாத்தான்வேல் வரவே இல்லை, பிலிப்பு அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவர் எந்த மரத்துக்கு கீழே இருந்தாருங்கிறத கூட அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க போற பிரச்சனைகள் அவர் பார்க்கல, அவருக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாம் அவருக்கு தெரியும். ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு அவரை ட்ரெஷரா பார்க்கும்போது இதெல்லாம், இந்த பிரச்சனைகள் தானாய் மாறும். நீங்க சந்தோஷத்திலையும் உற்சாகம் அவரை ஆராதிக்கிறதுலயும், நீங்க அவரை ட்ரெஷரா, உண்மையா நீங்க ட்ரெஷரா பார்க்கிறீங்கன்னா, அவரை நீங்க ஆராதிக்கிற ஆராதனையிலே அதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இது நடக்க நடக்க பவுலும் சீலாவும் அப்படித்தான். அவரை பொக்கிஷமா பார்த்துதான் அந்த சிறைச்சாலையில கூட அவரை சந்தோஷமா துதிக்கிறத பார்க்கிறோம். இந்த கட்டுகள் கலன்று விழுந்ததை பார்க்கிறோம். ஆவியில நம்ம ஆராதிக்க தொடங்கும் போது சரீரத்தின் கட்டுகள் அது தானாய் விழும். நீ ஒண்ணு, அவரை ட்ரெஷரா பார்த்து, அவர் வார்த்தையை ட்ரெஷரா பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் தானாய் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, கடந்த 2 நாட்களாக நாங்கள் தியானித்த இந்த காரியங்கள், எங்கள் இருதயம் நாங்க உங்களை பொக்கிஷமா பார்க்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த கிருபை எங்க வாழ்க்கையில பெருகட்டும். உலகத்தின் மத்த எந்த காரியங்களும், மேன்மைகளும் இது எங்களுக்கு பெருசா இருக்கக்கூடாதுப்பா. நீங்க எங்க ஹார்ட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையின் படி எங்களை நீங்க மோல்டு பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா. உங்க வசனம் எங்களை புடமிட்டு கொண்டு இருக்குதுப்பா. உங்க வசனம் எங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சந்ததியா நாங்கள் ஒவ்வொருவரும் மாற தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. இங்க வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளைய நான் பிளஸ் பண்றேன். இவங்க வாழ்க்கையில அப்பா அந்த கிருபை பெருகட்டும். உங்களை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நாங்க நஷ்டம்னு என்ன எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை அறிகிற அறிவுல இருக்கிற மேன்மையை நாங்க இன்னும் அதிகமாய் உணர தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீரப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இந்த கிருபையில பெருகட்டும். அப்படியே தேவ சமாதானம், ஆனந்த தைல அபிஷேகம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான குழப்பங்கள், பலமற்ற பயமுள்ள ஒரு ஆவி, இதெல்லாவற்றையும் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன், சபிக்கிறேன். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினால ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.